வெல்கம் டு ஜாக்கி டிவி அண்ட் ஜாக்கி சினிமாஸ். கடலூரில் நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுக்கு முதற்கண் என்னுடைய கடலூர்காரன் என்ற முறையில் என்னுடைய வருத்தத்தை நான் இங்கே பதிவு செய்கின்றேன். அதனால தான் நான் கடலூருக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய பதிவே நான் எழுதினேன். வெள்ள நிவாரண பணிக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே என்னெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்றத நான் முன்னாடி ஒரு பெரிய பதிவு எழுதியிருந்தேன். அது முகநூல் மூலமாக கூட நிறைய இடங்களில் போய் சென்றடைஞ்சது. இப்போ கடலூரில் என்ன பிரச்சனைனா, ஃபஸ்ட்டு வண்டிகள் ஏகப்பட்ட வண்டிகள் அங்கே போக ஆரம்பிச்சதும் முதல்ல எல்லாருமே கடலூர்னா கடலூர் அப்படின்ற இடத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் கடலூரை சுற்றி 80க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. அது நெய்வேலிலாம் கடலூர் மாவட்டம்னா யாருக்குமே தெரியாது. ஏன்னா அங்கெல்லாம் தான் பாதிப்புகள், குள்ளஞ்சாவடி, ஆலப்பாக்கம், இந்த மாதிரி இடங்கள்லாம் தான் பாதிப்பு. அதனால் எல்லாருமே கடலூர் பக்கம் போகும்போது என்ன பண்ருட்டி கடலூர் அப்படின்றப்ப வெளியூர்லேருந்து ஒரு கிளம்பி போகிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பண்ருட்டி கடலூர். அங்கே போகும்பொழுது வழியில் முதல்லலாம் கை காட்டி நிறுத்திட்டு இருந்தாங்க. கை காட்டி நிறுத்தி எங்களுக்கும் கொடுத்துட்டு போங்கலாம் சொன்னவங்க. இன்றைக்கி ரைட் ராயலாக வண்டியை தடுத்து நிறுத்து மேலே ஏறி அந்த பொருட்களை எல்லாம் புடுங்கி கொண்டு செல்கின்றார்கள். ஒரே 10 கொசு வலை எடுத்துகிட்டு போகிறாரு, 10 போர்வை எடுத்துகிட்டு போகிறாரு. இதெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எங்களை மீறி எதுவும், ஏன்னா நாங்கள் 10 பேர் இருக்கோம் வாலண்டியர்ஸ். அவங்க நிறைய பேர் இருக்காங்க, மிரட்டுறாங்க, நாங்கள் எதுவும் பண்ண முடியலன்ட்டு சொல்கிறாங்க. நிறைய பேரை மிரட்டி இருக்கிறாங்க, தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடியாந்துருக்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இது எதனால் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றதை விட மிக முக்கியமாக ஒரு லாஜிக்கலான ஒரே விஷயம் என்னென்னா, இலவசமாக கொடுக்குறதுல யாருக்கோ எனக்கு கொடுத்துப்போ அப்படின்றது தான். நீ தொழில் செய்ய போல யாருக்கு இல்லைங்க, நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோன்றான். அதுதாங்க மேட்ரு. நீ யாருக்கும் கொடுக்குறல எனக்கு கொடுத்துட்டு போ அப்படின்றது தான் அவனுடைய லாஜிக்கல். இன்னொன்று, ஃபோன் பண்ணிக்க வேறு பேசிக்கிறாங்க. மச்சான் என் ஊருக்கு வந்தாங்கடா, எனக்கு இத்தனை கொடுத்தாங்க, உனக்கு எத்தனை கொடுத்தாங்கன்றப்ப அங்கேயே ஒரு போட்டி மனப்பான்மை உருவாக்குது. எல்லாத்த விட கொடுமை என்னென்னா, 230 பேர் ஒரு கிராமத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது 30 பேர் பாதிக்கப்பட்டாங்க. 30 பேர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கடுத்தது வேறு பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு போனால் விட மாட்டாங்க. அந்த 230 பேர் நீ கொடுத்தனா 230 பேருக்கு இந்த ஊருக்கே கொடுத்து தான் நீ போகணுன்றாங்க. 230 குடும்பம், 200 குடும்பம் நல்லா இருக்குது. 30 குடும்பம், அந்த 200 குடும்பம் ஹெல்ப் பண்ணால் இந்த 30 குடும்பம் வெளியே வந்துடும். ஆனால் இந்த 30 குடும்பத்துக்கு பெங்களூர்லேருந்து, மதுரையிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, குவைத்திலேருந்து, வெவ்வேறு உலகத்தின் பல்வேறு நாடுகள்லேருந்து ஹெல்ப் பண்ண வர்றவங்கள இந்த மாதிரி சிந்தி அவங்கள மனநோக பண்ணால் நாளைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய சுனாமி பண்ருட்டி வரலையும் வந்துடுச்சு, கடலூர் மாநகரமே அழிஞ்சிருச்சுன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? இப்போ இது வரையிலும் போன இதில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறாங்க இல்லையா, நல்லா வீடு வாசலோடு இருப்பான், அவன் தான் வாழ்ந்துருக்கான். பொதுவாக என்னென்னா ஒரு ஊரை நோக்கி ஒரு வண்டி போகுதுன்னா அந்த வண்டியை என்ன பண்ணுவாங்க, மேலே ஏறி அந்த வண்டியை திருப்ப சொல்லி நேராக கோயிலில் எடுத்துன்னு போயிட்டு நிறுத்திட்டு வண்டியில் மணி அடிச்சுவாங்க, கோயிலில் மணி அடிச்சுவாங்க. ஸோ அங்கேருந்து எல்லாரும் அந்த பொருட்களை அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. வாலண்டியர்ஸ் செய்வ தெரியாது திணறுகின்றார்கள். மிக முக்கியமாக காவல்துறையுடைய வழிகாட்டுதலோடு செஞ்சாலும் கூட நிறைய, அதாவது நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், பெரிய பெரிய லாரியில் நீங்கள் நிவாரணப் பொருட்கள் எழுதிக்கிட்டு போகாதீங்க. போனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நடுவில் இருக்கிற கிராமங்களில் மக்களுடைய இதால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. அதே மாதிரி ஒரு தெரிஞ்சவங்க வீடு இல்லை வாலண்டியர்ஸ் வீட்டில் முதல்ல எடுத்து போய் ஒரு லாரியோ இல்லை மண்டபத்திலையோ எங்கேயாவது தனியாக நிறுத்திட்டு அதன் பிறகு ஒரு சுமோ, ஒரு சின்ன கார், இந்த மாதிரியில் தான் நீங்கள் நிவாரணப் பணிகளை பொருட்களை எடுத்துன்னு போக முடியுமா? அவசரம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எதுவுமே செய்வார். ரீசெண்டாக நேற்று கூட ஒரு 300 பேருக்கு பெட்ஷீட் கொடுக்குறதுக்காக போனப்போ பெட்ஷீட்டை காரில் ஃபுல்லாக மூடிட்டு தான் போனோம். இதுக்கு நாட் ஓன்லி கடலூரில் மட்டும் இந்த விஷயம் கிடையாது, சென்னையில் நடக்குது, சைதாப்பேட்டையில் நடக்குது. நீங்கள் எங்கெல்லாம் நிவாரணப் பொருட்களை கொடுக்கிறீர்களோ அங்கெல்லாம் நடக்கிறது. ஆனால் கடலூர்காரன் என்ற முறையில் கடலூரில் நடந்த நிகழ்வுக்கு மனது வலித்து வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தளமும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வேறொரு விஷயத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.